காவேரி கர்ப்பமாக இருக்கா, அதான் உண்மை. நான் கர்ப்பமாக இருக்கேங்கிறத காவேரி அப்படியே அவங்க வாயால் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விவாகரத்து பேப்பரை தூக்கிட்டு யார் நிற்கிறா அப்படின்னா சித்தி பாட்டி 2 பேரும் சேர்ந்து வராங்க. சேர்ந்து இப்போ உடனே உனக்கு எங்கள் பையன் வேணாம், எங்கள் பையனை உடனே முடிச்சு விட்ருங்கிறாங்க. உங்கள் பையனோட மனசில் அதை மாற்றி அமைக்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே இவங்களை எமோஷனலாக டார்ச்சர் பண்ணால் அவங்க விலகிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிறாங்க. விஜய் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பிரேக் இருந்து வெளில வந்தார். வெண்ணிலா விவகாரத்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தான் கிட்டத்தட்ட கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தார். இவர் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காருன்னு இந்த பாட்டி தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்து கிடந்தாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் கல்யாணத்தை பண்ணணும்னு ஒத்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜே பண்ணார். இப்போ திருப்பி இவர் காதலில் இருக்காருன்னு தெரிஞ்சு இதையும் பிரித்து விட்டாங்க அப்படின்னா கடைசியில் அவர் நொந்து நூடுல்ஸாக தான் இருப்பார் அப்படிங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல. இந்த வயசானவங்களுக்கும் இந்த பாட்டிக்கும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நடந்துக்கிட்டா, அந்த பக்கம் அந்த சாரதா இப்போ வாயை திறந்து உனக்கு பிடிச்சிருக்கா என்னதாம்மா நடக்குதுங்கிறதையும் கேட்கறது இல்லை. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்கிற மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட போகிறாங்க. ஏற்கனவே பாட்டி இவ தான் கர்ப்பமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு. இது எல்லாத்தையும் வச்சு நீ கர்ப்பமாக இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டாலே இப்போ உண்மையாக சொல்லணும். அதையும் சொல்கிற மாதிரி கொண்டு போகல கதையை. இப்போ நிவினோ இல்லை காவேரியை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இல்லைனா விஜய் தான் சொல்லணும். ஆனால் விஜய் கிட்ட அந்த காதுக்கே கொண்டு போக விட மாட்டாங்க. இப்போ இந்த பாட்டியும் சித்தி என்ன பண்ணுவாங்க, அந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம் ஏதோ காவேரியே கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்து தான் கொண்டு போய் அங்கே சேர்ப்பாங்க. இப்போ நிவின் இதெல்லாம் தெரிஞ்சு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஏதாவது பண்ண போகிறாரா? முன்னாடி ஹீரோவாக இருந்த நிவின் இப்போவும் ஹீரோவாக போகிறாரா? இல்லை அப்படின்னா காவேரியே என் வயிற்று வளர குழந்தைக்கு அப்போ என்ன இது அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்து கேட்பாங்களா? இல்லை இது எதுவுமே நடக்காமல் டிவோர்ஸும் கிடச்சி பிரித்து வாழ்ந்து அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா மாதிரி இன்னும் 8 வருடங்கள் கழித்து இந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு கொண்டு போய் மாதிரி ஏதாச்சும் கொடுமையை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் போகிற போக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி நமக்கு இருக்க மாதிரி ஒரு கேள்விகள், ஒரு குழப்பங்கள், இது ஏன் இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலும் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எல்லாருமே வாயை மூடிட்டு இருக்கிற அந்த சீரியலை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த சீரியலுக்கு மகாநதின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ஊமை நதின்னு பேர் வச்சிடலாம் போலன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.